திருச்சி திருவானைக்காவல் கோயில் பங்குனி தேரோட்ட விழாவில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக தேர் நிலைக்கு செல்லாமல் பாதி வழியில் நிற்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், வாக்குவாதத்திற்கு என்ன காரணம்? 6 மணிக்கு பஞ்சபூத தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் அகிலாண்டேஸ்வர் திருவானைக்காவல் இந்த ஜம்புகேஸ்வர் கோயில்ல 2 தேர்கள் எப்பொழுதும் இந்த வெகும் விமர்சையாக இழுக்கப்படும். 6 மணிக்கு இழுக்க வேண்டிய தேரானது தாமதமாக 7 மணிக்கு இழுக்கப்பட்டது. 12 மணிக்கு எல்லாம் நிலைக்கு வந்துவிட வேண்டும். சுவாமிக்கு தனியாகவும் அம்பாள் தனியாகவும் 2 தேர்கள் இருக்கிறது. தற்பொழுது சுவாமி தேரும் அம்பாள் தேரும் நிலைக்கு வராமல் வடக்கு வீதி மற்றும் தெற்கு வீதி பகுதிகளில் நிற்கிறது. இதற்கு காரணம், ஒரு பிரிவினர் அவர்கள் தங்களுடைய அந்த மேல் சட்டை அணிந்திருந்ததில் ஜாதி பெயர்களை குறிப்பிட்டு அணிந்திருந்தால் மறு தரப்பினர் அது தொடர்பாக அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். உடனடியாக அவர்கள் அதனை தேரை இழுக்கும் பணியில் அவர்கள் ஈடுபடாமல் தேரை உடனடியாக அப்பணியில் இருந்து அவர்கள் விட்டுவிட்டு தேரையை அப்படியே விட்டு சென்று விட்டனர். தேர் இப்ப தற்பொழுது தெற்கு வீதியிலும் வடக்கு வீதியிலும் சுவாமி அம்பாள் தேர் நிற்கிறது. ஏனென்றால் நிலைக்கு வரும்போது சுவாமி தேரும் அம்பாள் தேரும் ஒரு சேர நிலைக்கு வர வேண்டும். இதனால் இப்ப தற்பொழுது பக்தர்கள் மிகவும் அவர்கள் உடனடியாக சுவாமி தேரையும் அம்பாள் தேரையும் இழுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக காவல்துறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மீண்டும் தேரை இழுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்காங்க. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை இந்த தேர் இப்ப 12 மணிக்கு வர வேண்டிய நிலையில வராதால் அப்பகுதியில் மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அங்க மின்சார இணைப்பு அந்த தேர் செல்வதால் அந்த 4 ரத வீதிகளிலும் இந்த மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை கோவில் நிர்வாகத்தினரும் சரி, அதே போல் காவல்துறையினரும் இந்த பக்தர்களிடம், அதாவது தேரை வடம்பிழுத்து இழுக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றவர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வராங்க. பொழுதில் தேரானது இன்னும் நிலைக்கு வரவில்லை. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ்.